மக்களே வணக்கம், வெல்கம். இது கோல் டாக் வித் டிஎன்ஆர். நான் உங்கள் டிஎன்ஆர். என்னோட சித்தார்த் பிரபாகர்ங்கிற சித் இருக்காரு. சித் வணக்கம். வணக்கம் சார். தாவேகா அரசுக்கு வந்து ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான்ப்பா பேசணும் நல்லது கெட்டதெல்லாம் அப்படின்னு உலகம் சொல்லுது. ஆனால் நம்மலாம் ஜேர்னலிஸ்ட் இல்லையா, கொஞ்சம் சினிக்கலாகவே இருப்போம். ஹனிமூன் பீரியட்லாம் முடிச்சு விட்டுட்டு இந்த கவர்மெண்ட்டு எது செய்யலை, ஓகே எது நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ரெண்டுத்தையுமே பேசுவோம். முதல்ல இப்போ வந்து டாப்பிக்கெல்லாம் போகணுன்னா இது வந்து பரந்தூர் ஏர்போர்ட். அது வந்து விஜய்க்கு ரொம்ப நெருக்கமான சப்ஜெக்டு. எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் பரந்தூரில் ஏர்போர்ட் வரக்கூடாது, நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் சொல்லியிருந்தார். இப்போ நிறையா பேர்கிட்ட திமுக அரசு இருக்கிற போதே நிலத்தை கையகப்படுத்திட்டாங்க. இப்போ என்ன செய்ய போகிறாங்க, ஒரு சிப்காட் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தாவேகா அரசு வந்து ஏர்போர்ட் இதை ஆல்மோஸ்ட் ஸ்க்ராப் பண்ணுவாங்க, இன்னும் அஃபிஷியல் டெசிஷன் வரல. ஸோ வாட் இஸ் யுவர் டேக் ஆன் த ஹோல் சப்ஜெக்ட்? பரந்தூர் ஏர்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இப்போ நம்ம பார்த்தோம்னா இதை நம்ம எங்கேயுமே வந்து வி கேனாட் டினை தட் சென்னை ரிக்வயர்ஸ் செகண்ட் ஏர்போர்ட். ஏன்னா வந்து ஒரு மேசிவான க்ரோத் என்ஜினாக இருக்குது தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு. அண்ட் வந்து இப்போ இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து நிறைய அதுக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. அது ஒரு மாடர்னான ஏர்போர்ட்டாகவும் இல்லை. ஸோ தமிழ்நாடுக்கு இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, மக்கள் மத்தியில் கூட ஒரு ஏர்போர்ட் தேவைப்படுதுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்தோன்னா பரந்தூர் வந்து ஒரு அந்த கிராமத்தில் ஏகானபுரம் கிராமம்னு நினைக்கிறேன், அங்கே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வாட்டர் டேபிள்லாம் வந்து பயங்கரமாக பாதிக்கும். அது டெஃபினட்டாக பாதிக்கும். எந்த பெரிய ப்ராஜெக்ட் வந்தாலும் வாட்டர் ஹைட்ரோலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கும், மற்ற ரிலேட்டட் பொல்யூஷன் அதெல்லாம் கூட இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் என்ன ப்ராப்ளம்னா, டிஎம்கே கவர்மெண்ட் வந்து பெருசாக ஒரு கிரவுண்ட் ஒர்க்கை லே பண்ணி வச்சுருக்காங்க புது ஏர்போர்ட் பரந்தூருக்காக. இன்ஃபேக்ட் நமக்கு ஆக்சுவலி தெரியும் யாருக்கு அந்த டெண்டர் கிடைக்க போகுதுங்கிற லெவலுக்கு கூட ஒரு இண்டஸ்ட்ரி சோர்ஸஸில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. எனிவே விஜய் வந்து அதை சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்து அவருடைய பொலிட்டிக்கல் கேம்பெயினில் அதை கம்ப்ளீட்டாக நோ சொன்னதுனால இது இண்டஸ்ட்ரிக்குள்ளே பெரிய சேர்னை நடத்தியிருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு இண்டஸ்ட்ரி பாடி வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனை நடத்தினாங்க, எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கூப்பிட்டாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க, இல்லை தேவை ஏர்போர்ட் தேவை, ஏன் தேவை, அது எக்கனாமிக்கு ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி. ப்ளஸ் சீஃப் மினிஸ்டர் விஜய் கூட அந்த மெசேஜ் போயிருக்குன்னு நான் கேள்விப்படுறேன், இப்போ பர்சனலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இக்கட்டான விஷயம், தமிழ்நாடுடைய ஒரு ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ஒரு பிவோட்டல் பாயிண்ட் மாதிரி பார்க்குறேன் நான். கொஞ்சம் ஈகோ விட்டுட்டு இந்த ஏர்போர்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அரசியலில் இல்லாத இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னால் அது விஜய் கேட்பாரா? ஏன்னா வந்து விஜய் மாதிரி ஒரு பர்சனாலிட்டிக்கு வந்து அந்த கோயிங் பேக் ஆன் இஸ் வேர்டு வந்து ஒரு பெரிய நெகட்டிவ். ஜெயலலிதா மாதிரி தான், அவங்க சொன்னதை மாற்றுவாங்களா? சொன்னது தான். பட் கொஞ்சம் ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாமா இந்த விஷயத்தில்? ஏன்னா வந்து நீங்கள் எங்கே போனாலும் மக்கள் அஃபெக்ட் பண்ணும், எந்த இடத்துல ஏர்போர்ட் வச்சாலும். புது ஏர்போர்ட்டு, மல்டிபிள் ரன்வேஸு, அப்புறம் வந்து அங்கே இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்கு பக்கத்தில் இருக்குது ஸ்ரீபெரும்புதூருக்கு, இதுமாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் சொல்கிறாங்க. அப்புறம் 1.5 ட்ரில்லியன் எக்கானமி வந்து 2036 வரணும்னா இது ரொம்ப ரொம்ப அவசியம். யூ ஆர் லூசிங் அவுட் டு கர்நாடகா, தெலுங்கானா, இப்போ வந்து ஆந்திர பிரதேஷ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அவர் வந்து இதை மறுபரிசீலனை செய்வாரா? வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, இது அவசியம் தேவை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு சார். இதில் சீஃப் மினிஸ்டர் விஜயோடைய 2 இமேஜஸோடைய கிளாஷ் இது. ஒன்று வந்து அவர் ஒரு அர்பனிஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஏன்னா சென்னையிலே வளர்ந்தவர். அர்பன் க்ரோத்தை வந்து இல்லை அர்பன் டெலிவரி மெக்கானிசம் மக்களுக்கான விஷயங்களை எப்படி போய் சேர்க்கணுங்கிறதுல பெரிய விஷன் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இந்த அரசு வந்து சாதாரண மக்களுடைய அரசு, சாதாரண மக்கள் வந்து ஓட்டு போட்டு கொண்டு வந்த அரசு. ஸோ அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு வந்து அவர் துரோகம் செய்வாரா ஏர்போர்ட்டை கொண்டு வந்து? ஏன்னா அந்த கிராமத்து மக்கள்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, அவர் தான் ஒரு பெரிய தலைவராக போயிட்டு நின்று அவங்ககிட்ட இல்லை இங்கே ஏர்போர்ட் வரவிட மாட்டேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 2 கான்ஃப்ளிக்டிங்கான ஒரு அவருடைய இமேஜுக்கே அவருடைய ஒரு ஸ்டாண்டுக்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் வருங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதனால தான் இது ரொம்ப கஷ்டமான டிசிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் முன்னாடி கூட இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட் இருக்குது. நம்ம பார்த்தோம் 2014 பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனது பிறகு அவர் பொலிட்டிக்கல் கேம்பெயினில் ஆதாரை வந்து கம்ப்ளீட்டாக அப்போஸ் பண்ணார். ஆனால் வந்த உடனேயே வந்து நந்தன் நிலைக்காணி அவர்களை மீட் பண்ணார், ஆதாரை இம்ப்ளிமெண்ட் பண்ணார். இன்றைக்கி ஆதாரை வந்து யூனியன் கவர்மெண்ட் எந்த லெவலுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது எல்லா விஷயத்துலையும் நமக்கு தெரியும். ஓகே, இவருக்கு வந்து இப்போது இந்த எலெக்ஷன்லேயே வந்து அர்பன் சென்டர்ஸ்லாம் பயங்கரமாக வாக்கள் விழுந்திருக்கு. ரூரல் ஏரியாவில் அந்த கட்சி வளரணும், அந்த மக்களோட நம்பிக்கை பெறணும்னா இந்த மாதிரி நான் விவசாயியை பிறக்கணும்லாம் சொன்னார். யாரோ கேட்டாங்க, ஏன் இப்போ கூட நீங்கள் விவசாயியாக வேலை செய்யலாமே, பிறக்கணும் அவசியம் இல்லை, விவசாயம் பிறக்கும் போது விவசாயியாக பிறக்கிறாங்க அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. பட் எனிவே என்ன செய்ய போகிறாங்கிறத பார்ப்போம். ஆனால் வந்து ஏன் ஏர்போர்ட்டு வேணாங்கிறதுக்கு வந்து எனக்கு இன்னும் ஒரு எக்ஸ்பர்ட் பாடி,
ஒரு இன்னும் கொஞ்சம் ஆதாரங்களோட சொல்லணும்னு எனக்கு தோணுது. அது கொஞ்சம் மேம்போக்கா இருக்கு. வேணான்னு சொல்ற உங்களுடைய வாதம் வந்து ரொம்ப கன்வின்சிங்கா இல்ல அப்படிங்கிறது என்னோட கருத்து. பார்ப்போம் என்ன நடக்குது. விஜய் வந்து இது ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில இருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு விஷயத்தில அவர் வந்து முடிவெடுக்க வேண்டியது என்னன்னா, பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகும் தமிழக வெற்றி கழக கட்சியினர். எக்கச்சக்கமா நியூஸ் வருது. சில பேர் வந்து ஜஸ்ட் நான் தாவேக்கான்னு சொல்லிட்டு கூட இயங்கிக்கிட்டு இருந்திருக்கலாம். அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்புலாம் இல்லாம இருந்திருக்கலாம். அவங்க ஒரு பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டாலும் அவங்க தாவேக்காவினர் அப்படிங்கிற ஒரு பேர் வருது. அது வரதான் செய்யும். ஏன்னா திமுகவுக்கு அப்படி நடந்தது. அப்போ வந்து தாவேக்கா வந்து அப்படிலாம் பார்க்கக்கூடாதுங்க. அவங்க கட்சியில் பொறுப்பில் இருக்கிறாங்களா அப்படிலாம் பார்க்கணும்னு சொல்லலை. திமுககாரங்க எப்படி செய்கிறாங்க பாருங்கள், அப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள், அப்படிலாம் பேசினாங்க. ஸோ அது வந்து அவரை திரும்ப வந்து அவரையே தாக்குது, அவரோட ஆயுதமே. இதில் வந்து விஜய் வந்து கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேலே ஒரு அபாண்டமான ஒரு ஒரு பழி இருக்குது. அது அபாண்டம்னு சொல்லக்கூடாது, சீரியஸான குற்றச்சாட்டு இருக்குது. அது வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான வன்கொடுமைக்கு உள்ளான ஒரு பெண்ணை வந்து அவர் மிரட்டுறாரு, மாரி நீ வெளில சொல்லக்கூடாது. ஏன்னா அதில் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் இந்த டிவிகே கட்சியை சேர்ந்தவங்க. அந்த பொண்ணு பப்ளிக்காகவே சொல்கிறாங்க. எம்எல்ஏ வந்து வாபஸ் வாங்க சொல்கிறாரு, வேலை தரேன்னு சொல்கிறாரு, மேலிடத்துக்கு தெரியும்னு சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படின்னு. அது சம்மந்தமாக உதயநிதி அதுக்கப்புறம் இபிஎஸ் அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. ஆனந்த் அவர்களோ பொதுச்செயலாளர், டிவிகே பொதுச்செயலாளர் ஆனந்தோ அல்லது விஜயோ இந்த இஷ்யூவை பற்றி பேசவே இல்லை. இது இது தவறு, இதை நாங்கள் இப்படி டேக்கிள் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிற பிரச்சனை தான். நீங்கள் கரெக்டாக அதை சொன்னீங்க. தாவேக்காக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. அவங்களுடைய ஒரு எம்எல்ஏவே வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப மட்டமான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்காருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களே வந்து ஓப்பனாகவே அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம போன பாட்காஸ்ட்டில் பேசின மாதிரி தான் சார். திரு விஜய் அவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது வந்து கட்சிக்காக மட்டும் இல்லை, மக்களுக்காகவும் ஒரு மெசேஜாக இருக்கும். என்னென்னா, ஜீரோ டாலரன்ஸ் ஆன் கரப்ஷன்னு சொல்கிறாரு. நான் மட்டும்தான் ஒன்லி பவர் சென்டருங்கிற மாதிரி அவருடைய ஸ்பீச்லேயே சொல்கிறார். அதுக்கு பெரிய வரவேற்பு வந்துச்சு. மக்கள் வந்து அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க அந்த வாதத்தை. அதே மாதிரி இந்த விஷயத்தில் வந்து அவர் ஜீரோ டாலரன்ஸ் டு கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமெனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அது வந்து என் கட்சிக்காரங்க, என் கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க, இல்லை எம்எல்ஏக்கள், இல்லை அந்த மாதிரியே யாராச்சும் பண்ணாங்கன்னா கூட தெர் வில் பி ஜீரோ டாலரன்ஸு, நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்போம், நாங்கள் யாரையும் காப்பாற்ற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சரி, அவர் கொடுக்கலன்னா கூட நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி கட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற புஷியானந்த் அவர்கள் வந்து இதை சொல்லணும். இதை வந்து இது ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதை வந்து அவங்க ஏன் பேசாமல் இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து சோஷியல் மீடியா சேட்டரை ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுற கட்சியாக இருக்குது தாவேக்கா. ஸோ இதை பேசணுங்கிறத நினைக்கிறேன். சோஷியல் மீடியா கட்சினா எல்லாரும் அவங்கள அக்யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸலண்ட் பாயிண்ட்ஸ். இது நானும் தான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் வந்து சட்டம் தன்னுடைய கடமையை செய்யுங்கிற அந்த புளிச்சு போன சென்டென்ஸை சொல்லாமல் பப்ளிக்காக போலீஸுக்கு என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, தாவேக்கா இன்வால்வ் ஆகியிருந்தால் நீங்கள் எந்த வித சலுகையும் கொடுக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் இன்னும் தீவிரமாக அதை விசாரணை பண்ணணும், காம்ப்ரமைஸே இல்லாமல் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி மிரட்டுறவங்களையும் நீங்கள் தண்டிக்கணும், அவங்கள நீங்கள் வந்து ஒரு ஒரு குற்றவாளி மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணணும் அப்படி சொல்லணும். அப்புறம் அந்த அவங்க கட்சிக்காரங்களுக்கு அவர் வந்து ஒரு அறிவுறுத்தல் சொல்லலாம்ல, எந்த விதத்துலையும் பெண்களுக்கு நீங்கள் வந்து கொடுமை செஞ்சீங்கன்னா விடமாட்டேண்ணா, நான் அந்த ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் வந்து அதுக்கு எதிராக போகக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் இது ஒரு ஒரு கொஞ்சம் சினிமேட்டிக்காக கொஞ்சம் ஒரு ரெட்ரிக்கலாக இருந்தால் கூட செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் போலீஸுக்கு வந்து பப்ளிக்காக உங்களுடைய கைகள் கட்டப்படலை, எங்கள் கட்சிக்காரங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாரே நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது இப்படிலாம் சொல்லலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது வந்து திராவிட கட்சிகளுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. எஸ்பெஷலி திமுகவுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நான் எங்கள் கிராமத்திலே பார்த்துருக்கேன். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அடுத்த 10 நிமிஷத்தில் அங்கே உள்ள லோக்கலால் போய் ஸ்டேஷனில் போய் உட்காருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அவர் அவாய்ட் பண்ணணும். இல்லை, இதில் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல பார்க்குறேன்னா, இப்போது நேற்று நடந்த மாநாட்டில் தாவேக்கா நடத்தின மாநாட்டை மதுராந்தகத்தில் நடத்தினாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை செங்கல்பட்டு நடத்தினாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் ரமேஷ் அவர்கள் ரொம்ப சிறப்பான பேச்சாளர். அவர் வந்து மறுபடியும் அப்போசிஷன் இல்லாத ஒரு பார்ட்டியை நாங்கள் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போசிஷன்லாம் இவங்களுக்கு ஒரு ப்ரூட் மெஜாரிட்டி வருதுன்னா, இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை கட்சியில் ஒரு டிசிப்ளின் இருக்க வேண்டிய சூழல் வந்து இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக ஆகுது. ஏன்னா நாங்கள் தான் பவர்ஃபுல் பார்ட்டி, நாங்கள் தான் ஒன்லி பவர்ஃபுல் பார்ட்டிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்து அவங்களுடைய காடர் மத்தியில் வந்துருச்சுன்னா இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நிறையா வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பார்க்குறேன்.
ஒன்ஸ் அகெயின் சூப்பர் பாயிண்ட். நானும் அதான் நம்ம ஜேர்னலிஸ்ட்டுங்கிறதுனால இதுதான் நம்ம கண்ணுக்கு படுது சித்தார்த். மற்றதெல்லாம் நம்ம விட்டுடுறோம். ஏன்னா அதெல்லாம் சும்மா அரசியல் கட்சி மாநாடுகளில் பேசுகிறது. இல்லை, ஒரு இடியாட்டிக் அப்ரோச் அது. உனக்கு எதிர்க்கட்சியே இல்லைன்னா யார் கேள்வி கேட்குறது? நீங்கள் பத்திரிகைகளை சுதந்திரமாக எங்கே விடுவீங்களா? ரொம்ப நாராசமாக இருந்தது. அந்த பாயிண்ட்டை யாராவது சொல்லணும். ஓகே, நல்லா பேசுகிறீங்க, பட் அளவுக்கு மீறி பேசாதீங்க, எல்லாம் மீறி பேசாதீங்க. இப்படி பேசின கட்சி தான் ஏடிஎம்கே. நாளைக்கு இருக்குமான்னு தெரியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி பார்ட்டி தான் நீங்கள். எதிர்க்கட்சிகள் இல்லாமல் இருக்கிறது உங்களுடைய அதுக்காகவா நீங்கள் வந்தீங்க? நான் மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்கள் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணணும் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. முடியல அது. அப்புறம் வந்து விஜய் வந்து எனக்கு அவர் வந்து இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டவன்னா, அதாவது இந்த டே டு டே அஃபேராக நான் பார்க்க மாட்டேன். இந்த ஒரு யார் அந்த கட்சியில் ஒரு கமாண்டில் இருப்பாங்களே தெரியாமல் இருக்குது. இப்போ ஆனந்த் பேசுவாரா, விஜய் பேசுவாரான்னு. விஜய் வந்து ஒரு பொலிட்டிஷியன், அவர் மறந்துடக்கூடாது. அவருடைய ரசிகர்கள்லாம் கடவுள்னு கொண்டாடலாம். அவர் தன்னையே கடவுள்னு நினச்சிடக்கூடாது. மக்களுடைய பிரச்சனையை அவர் பேச வேண்டிய இடத்துல பேசியே ஆகணும். எனக்கு அது இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் பிடிக்கல சித்தார்த். அவர் என்னமோ இது ஏதோ எங்கேயோ நடந்துக்கிட்டு இருக்குது, நான் எங்கேயோ ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வேறு லெவல் அப்படிலாம் நினைக்கிறாரு. அதை அவர் மாற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது நல்ல அப்ரோச் கிடையாது. அவரை நம்பி தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. யாரையும் ஆனந்தியோ ஆதவ் அர்ஜுனாவையோ ரமேஷையோ நம்பி ஓட்டு போடலை. அப்புறம் தொடர்ந்து இந்த எலக்ட்ரிசிட்டி பவர் கட் பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. எஸ்பெஷலி ஆவடி ஏரியாலாம் எவ்ரிடே நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக அது இருக்குது. சென்னையிலே எப்படி இருக்குன்னா தமிழ்நாட்டில் கேட்கவே வேணாம். அதை பற்றி அவர் அட்ரஸ் பண்ண நம்ம பேசியிருந்தோம் போன வீடியோவில். இப்போ அவர் அதெல்லாம் பற்றி பேசவே இல்லை. அந்த சுச்சுவேஷன் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் திமுக முன்னாள் எம்எல்ஏ எழிலன் கூட ஏதோ இபி பில்லாம் காமிச்சிருந்தாரு. இல்லை சார், சிச்சுவேஷன் பெட்டர் ஆன மாதிரி தெரில. நேற்று கூட ஐ திங்க் சில ஏரியாவில் பவர் கட்ஸ்லாம் இருந்துச்சு. மக்கள் இன்னும் போராட்டம். ஏன்னா இப்போது வெதர் கொஞ்சம் கூலில் ஒன்று ஆகியிருக்கு. ஸோ பட் ஹியூமிடிட்டி தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கம்மியானாலும் பெருசாக கம்மி ஆகலைன்னு நினைக்கிறேன். அவங்களே பியூரோக்ராட்ஸே சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் மைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் டாக்டர் எழிலனுடைய கமெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. அது டாக்டர் எழிலன் ஒரு ரொம்ப யங் டிஎம்கே லீடர் சார். ரொம்ப படித்தவர். அவருடைய ஃபாதர் ஒரு பெரிய வெரி ரெனவுண்டு எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் நினைக்கிறேன் நான். இன்ஃபேக்ட் 2021 திமுக ஆட்சியில் வந்தபோது, நான் அப்போது ஒரு பத்திரிக்கையில் வேலை செய்கிற போது அவர் ஒரு ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு விஷயத்த சொன்னார். கான்ஸ்டிடியூன்சியோட தான் எல்லா கார்ப்பரேஷன் ஜோன்ஸ்லாம் மேட்ச் ஆகணும், அது மக்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ரொம்ப சூப்பரான விஷயம் சொல்கிறார். ஸோ நம்ம அவர்கிட்ட பெருசாக எதிர்பார்க்குறோம். ஒரு அரசியலில் ரொம்ப நாணயமாக, ஒரு பொலைட்டாக, உங்களுக்கு உண்டான அரோகன்ஸ் அதெல்லாம் இருக்கலாம் சரி, ஆனால் ரொம்ப பொய் சொல்லியிருக்காரு அவர். இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தாவேகா அரசில் இருக்கிற மின் கட்டணம் திமுக அரசை விட ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு ஒரு வாதத்தை வைக்கிறாரு. அந்த வாதத்தை நீங்கள் வைங்க, அதில் ஏதாச்சும் உண்மைத்தன்மை இருந்ததுன்னா வைங்க. ஆனால் 490 யூனிட்ஸ் கன்சம்ஷனையும் 600 யூனிட்ஸ் கன்சம்ஷனையும் கம்பேர் பண்ணுறாரு. இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். 500 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் கன்சியூம் பண்ணிங்கன்னா அதோடைய அந்த ஸ்லாபே சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் தாவேகா அரசு 500 யூனிட் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு தான் 200 யூனிட் ஃப்ரீங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை அவர் டிலீட்டும் பண்ண மாட்டார். இதே திமுக ஐடி விங் தான் அந்த பிரிட்டோ எலிகேஷனில் அவங்க இன்னும் அந்த ட்வீட்டை டிலீட் பண்ணல. அவங்க சார்ந்து இருக்கிற சன் நியூஸே ஒரு செய்தியை ரன் பண்ணி கூட அவங்க இன்னும் டிலீட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இது நமக்கு எரிச்சலை தான் உண்டாக்குது. ஏன்னா நம்ம அவர்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்குறோம். ஒரு ரொம்ப அகாடமிக்காக ஒரு ப்ராப்பரான ஒரு அப்போசிஷனாக அவங்க இருப்பாங்கங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் ரொம்ப ஃபால்ஸ்வுட் பொய்யை வச்சுக்கிட்டு அவங்க சும்மா ட்விட்டரில் ஃபயர் விடுறதுக்காக இதை செய்கிறது ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம்னு நினைக்கிறேன் நான். ஜென்ரலாக ஆவரேஜ் தமிழனை விட எங்களுக்கு அறிவு அதிகம் அப்படி தான் இந்த திமுக ஈகோசிஸ்டம் சொல்லும். உண்மையிலேயே அவர் ஸ்மார்ட்டான ஆள் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி அவரே ஒரு டாக்டரை சென்சிபிளாக பேசக்கூடியவர். மூட நம்பிக்கையில் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் பேசினார். தற்குறிகள்னு சொல்லக்கூடாதுலாம் சொன்னார். ஒரு பிரைட் யங் ஃபேஸாக இருக்கக்கூடியவர். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் விஜய் அண்ணாலாம் சொன்னார். அதுவே கூட திமுககாரர்கள் கோவம்லாம் வந்தது. பார்ப்போம் அவர் அதை கரெக்ட் பண்ணிக்கிறாரான்னு பார்ப்போம். அப்புறம் இப்போ இந்த ஒரு மாத டிவிகே அரசை நம்ம எவாலுவேட் பண்ணோன்னா அது பாலாரும் தேனாரும் ஓடல. அதே மாதிரி திமுக சொல்கிற மாதிரி அதிமுக சொல்கிற மாதிரி அலங்கோலமாக எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? சில பாசிட்டிவ் விஷயங்களும் நடந்திருக்கு. உங்களோட பார்வையில் எது முக்கியமான?
சார் நீங்கள் இப்போ தான் வந்து விஜய் அப்ரோச் வந்து ஹேண்ட்ஸ் ஆஃபாக இருக்குங்கிற மாதிரி சொன்னீங்க. அது வந்து பொலிட்டீஷியன் விஜய்க்கு வந்து ஒரு நாட் அ குட் திங். ஆனால் சீஃப் மினிஸ்டர் விஜய்க்கு வந்து அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வேலையை செய்யுதுன்னு நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் சோர்சஸ் கிட்ட நம்ம பேசுகிற போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாரு பியூரோக்ராட்ஸ்க்கு. நீங்கள் வந்து கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் தான் என்னுடைய நோக்கம். அதை செய்யறதுக்கு அதை அமல்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க. அதுதான் நம்ம பார்க்குறோம். 2-3 நாளைக்கு முன்னாடி கார்ப்பரேஷனில் வந்து பெரிய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடந்திருக்கு. நிறைய அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ்லாம் வந்து பல வருஷமாக ஒரே ஜோனில் இருந்திருக்காங்க, ஒரே வார்டில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து கவுன்சிலர் எம்எல்ஏ கூடலாம் ஒரு நல்ல நட்பு, அதை வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை உண்டாக்குங்கிறதுனால சொல்லி அதெல்லாம் வந்து ஒரு என்மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவரும் அப்புறம் சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்து என்ன மாதிரியான மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னா, டெலிவரி ஆஃப் ஸ்கீம்ஸ் டு பீப்புள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும். அந்த ரெட் டேப்பிசம், கவர்மெண்ட்டில் பியூரோக்ரஸியில் இருக்கிற ரெட் டேப்பிசம், மக்களை எஃபெக்ட் பண்ணுற ரெட் டேப்பிசம் நீங்கள் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இன்னொன்று வந்து நம்ம பேசினோம், அவர் வந்து அர்பன் சென்ட்ரிக் கவர்னன்ஸை முன்னோக்கி எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு. ஸோ அதில் வந்து அவர் கூவம் அடையாரை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்காரு. அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் வந்து ஒரு திராவிட அரசியல் கட்சிகள் வந்து இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பணத்தை ஃபண்ட்ஸை வாங்கியும் அவங்களால இதை செய்ய முடியல. அது லிவிங் எவிடன்ஸாக இருக்குது நமக்கு முன்னாடி. ஆனால் அவருடைய லெகசி, நான் வந்து கூவம் அடையாரை க்ளீன் பண்ணிட்டேங்கிற மாதிரி அவர் ஒரு 50-100 வருஷத்துக்கு அப்புறம் கூட அவரை பற்றி பேசுவாங்கங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் அதை செஞ்சுருக்கிறதா நான் பார்க்குறேன். இதுதான் அவருடைய சில ஹைலைட்ஸ் அவருடைய ஒர்க்கில். கூவம் அடையாரெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து மான்சூனில் மழை வந்ததுன்னா சென்னை முதக்காமல் இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் ஒழுங்காக இருக்குதா, ஒவ்வொரு சீசனும் பிரச்சனை வருது. அது மக்களை இன்னும் அஃபெக்ட் பண்ணுற விஷயம். இது நல்ல கனவு தான். அதில் வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள். பட் வந்து சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறது பெட்டரோ அப்படின்னு எனக்கு தோணுது சார். அதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய MAWS வந்து சீஃப் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்குது. அவருடைய செக்ரட்டரி ககன்தீப் சிங் பேதி அவர்கள் வந்து சாட்டர்டே அவருடைய முதல் இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருக்காரு. அந்த இன்ஸ்பெக்ஷனில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து அந்த பேரூர் டீசாலினேஷன் பிளான்ட்டை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா மக்களுக்கும் ட்ரிங்கிங் வாட்டர், குடிநீர் வசதி இருக்கணும். அப்புறம் வந்து கழிவறை வசதி வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணுங்கிற மாதிரி ரொம்ப அடிப்படையான விஷயம். இது வந்து எல்லாரும் நம்ம நினைக்கலாம், என்னப்பா இதெல்லாம் ஒரு மேட்டர் அப்படின்னு. ஆனால் இது வந்து நிறைய சென்னை சுற்று வட்டார பகுதிகளில் நிறைய இடத்துல இந்த வசதிகள் ரெண்டுமே இல்லைங்கிறது பார்க்குறோம். ஸோ அது ஒரு நல்ல மூவாக பார்க்குறேன். மக்களே, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை, அதாவது இந்த அரசாங்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டு அதை விஜய் கையில் வச்சுருக்கிறாரு. சில பேர் சொன்னாங்க இது ரொம்ப வேலை அதிகமாக உள்ள டிபார்ட்மெண்ட்டு, அது ஏன் சீஃப் மினிஸ்டர் வச்சுருக்கணும், முன்னாடி இவர் ஸ்டாலின் வச்சுருந்தாரு, வேலுமணி வச்சுருந்தாரு, ஸோ நேரு வச்சுருந்தாரு. ஸோ அதனால் வந்து மற்றவங்கள்ட்ட கொடுக்கலான்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இந்த IAS ஆஃபீஸர்ஸ் பற்றி சொல்லும்போது நீங்கள் நிறையா க்ளோஸாக மூவ் பண்ணுறதுனால கேட்குறேன். அது வந்து இருமுனை கத்தி இல்லையா? அவங்களுக்கு பவர் அதிகமாக கொடுக்கறது. நீங்களே சொல்லியிருக்கீங்க, ஒரு 10-15% IAS ஆஃபீஸர்ஸ் தான் நேர்மையாக நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ ககன்தீப் சிங் பேடிலாம் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் உள்ளவர், ரொம்ப நேர்மையாக, ரொம்ப நல்லா எஃபிஷியண்ட்டாக இயங்கக்கூடியவர்னு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு டூ மச் பவர் இன் தேர் ஹேண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் கூட அஃபெக்ட் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா கரப்ஷன் கேசஸில் அவங்க மாட்டிக்க மாட்டாங்க, அரசியல்வாதிகளுக்கு தான் கெட்ட பேர் வரும். ஆனால் அவங்களோட ரோல் அல்லது அவங்களோட இது என்ன பண்ணுவீங்க? அவங்களோட அந்த விஷயங்கள், அவங்களோட பங்கை பற்றி என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக சார், இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. அதனால தான் அவர் ரொம்ப யோசித்து, அவங்களோட டீம் வந்து ரொம்ப யோசித்து IAS IPS ஆஃபீஸர்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, தேர்வு செஞ்சுருக்காங்க. அது இன்ஃபேக்ட் தமிழ்நாடு பியூரோக்ரஸியில் வெளியே இருக்கிற நிறையா மக்கள், இதை இம்பார்ட்டண்ட்டான வாய்ஸஸ் வந்து இதை பார்த்து ரொம்ப வியந்து பார்த்துருக்காங்க. யார் தான் தவேகா அரசுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்குங்கிற மாதிரி பார்க்குறோம். இது வந்து ஒரு நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி இருமுனை கத்தி தான். ஸோ அதுக்காக என்னென்னா, கவர்மெண்ட்டில் வந்து செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் தேவை. இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸர் வந்து ஏதாச்சும் தவறு செஞ்சுருவார்னா, அவரை க்ளோஸாக கண்காணிக்கிற மாதிரி அவருக்கு வேறு மாதிரியான இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸோ இல்லை அவருக்கு மேலே அவர் கீழே இருக்கிற அதிகாரிகளோ ரொம்ப தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அவர் அந்த இன்ஃபர்மேஷனை பெறணும். அப்புறம் அவர்கிட்ட அது வரபோது அவர் அதை எப்படி அனலைஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கிறாங்கிறது வந்து அங்கே தான் அவருடைய அரசியல் சாதுரியம் வந்து நமக்கு தெரியுங்கிற மாதிரி பார்த்து. இது வந்து 2021 திமுக ஆட்சிக்கு வந்தபோது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பேர் உள்ள முன்னாள் IAS ஆஃபீஸர் என்ன சொன்னார்னா, திமுக ஆட்சியில் அப்பாயின்மெண்ட்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அவர் ஒன்றே மட்டும் சரியில்லைன்னு சொன்னார். அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு IAS ஆஃபீஸர். அந்த அப்பாயின்மெண்ட் மட்டும் சரியில்லை, மற்றதெல்லாம் பர்ஃபெக்ட்டு, தே வில் டூ வெல்னு. ஆனால் 21-26 முடிஞ்ச உடனே திமுக காரங்களே, இது வந்து பியூரோக்ராட்ஸோட ஆட்சி, இது திராவிட மாடல் ஆட்சி கிடையாது, நம்மளுக்கு எதுவுமே நடக்கலை,
ஸ்டாலின் வந்து அவங்கள நம்பிட்டாரு, அதனாலே வீணா போயிட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஜய்க்கு வந்து ஒரு இது வந்துடக்கூடாதுல்ல, பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. ஏன்னா அவங்களாவது அவ்வளோ அனுபவம் உள்ள கட்சி. இவங்க 100க்கு மேல ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் எல்லாருமே மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ் செங்கோட்டையனை தவிர. ஸோ அந்த பிரச்சனையை இவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? எங்களுக்கு தெரியாதுங்க, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டா அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துரும்ல. சார் யூஸ்வலாக நம்ம என்ன பார்ப்போம்னா சில இல்லை அந்த ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் வந்து நிறைய நடந்திருக்காது. கண்டிப்பாக சீஃப் செக்ரட்டரி, சிஎம் செக்ரட்டரி எல்லாமே, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் சில இம்பார்ட்டண்ட்டான ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இன்னும் மாற்றப்படலை. அவங்கள மாற்றவும் மாட்டாங்க. அவங்க இந்த அரசையும் தொடருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறது வந்து ஆதவ் அர்ஜுனாவுடைய செக்ரட்டரி மேகநாத் ரெட்டி அவர்கள் வந்து முன்னாடி அவர் செக்ரட்டரி, அவர் வந்து மெம்பர் செக்ரட்டரி. அவருக்கு மேலே வந்து இப்போ சந்தீப் நந்தூரி போட்டிருக்காங்க. ஸோ இவர் ரெட்டி சார் தான் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோட ரொம்ப க்ளோஸாக, அவர் தான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஆனால் அவர் வந்து இன்னும் உதயநிதிக்கு க்ளோஸாக இருக்கிறவரே வந்து, தட் இஸ் உதயநிதியோட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணவரே வந்து இப்போவும் ஆதவோட ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் நான் என்ன கேள்விப்படுறேன்னா, அவர் வந்து இல்லை ஐ வாண்ட் டு கண்டினியூ, ஏன்னா நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், அதை வந்து நான் இங்கேயும் இன்னும் தொடரணுங்கிற மாதிரி நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரே ப்ரஷில் பெயிண்ட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி நினைக்கிறேன். அவங்க ஏதாச்சும் இன்டெலிஜென்ஸ் மெக்கானிசம் வச்சுருக்காங்களா? கான்ஸ்டண்ட்டாக வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோட ஒர்க்கை வந்து கேஜ் பண்ணுறது, ட்ரஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே தான் வந்து சோஷியல் மீடியா அவங்களுடைய காடர் என்ன பேசுகிறாங்க, சோஷியல் மீடியாவில் வந்து ப்ராமினென்ட் ஜேர்னலிஸ்ட்டு இல்லை வாய்ஸஸ் வந்து என்ன பேசுகிறாங்கிறது வந்து அவங்க க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதா எனக்கு தகவலே வந்திருக்கு. அப்புறம் வந்து இவர் நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸரு, இவர் இல்லை அப்படின்லாம் பேசப்படுறதுலேயே ஒரு பாலிடிக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸே லாபிங் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஜேர்னலிஸ்ட் வழியாக நியூஸ் எல்லாம் பரப்புகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு நம்மளுக்கு பப்ளிக் டொமைனில் எதுவுமே கிடையாது. இவர் கரப்ட்டு, இவர் நல்லவர், உத்தமர்லாம் சொல்கிறதுக்கு. பட் அந்த பாலிடிக்ஸையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இல்லையா? ட்ரூ, டெஃபினெட்லி நோ டவுட் அபவுட் இட். எஸ்பெஷலி அது ஐபிஎஸ் சர்க்கிள்ஸில் இன்னமும் மோசம். ஆமாம் அருணை பற்றி பேசணுன்னா அவர் படுமோசம்னு ஒரு குரூப்பு இல்லைங்க, ஏதோ பண்ணுவார் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதனால் அதுக்கு உண்மையான பிக்சர் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனிவே தேங்க்யூ சித். வந்து இந்த செக்மெண்ட்டை முடிப்போம், ஆனால் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் கோல்ட் டாக்கில்.